ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம், நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூட ஆல் என்ற ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்து பூஜை அறையே செட்டே ஆக மாட்டேங்குது. என்னுடைய ஓன் ஹவுஸ்ல இருந்த மாதிரி எனக்கு இங்க ஒரு ஃபீலே இல்ல. பூஜை பண்ற ஃபீலே இல்ல அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ நானும் எப்படியோ டைரக்ஷன் மாத்தி பூஜை அறைய நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எதுவுமே செட் ஆகல. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரியே வீட்ல வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ அது என்ன அப்படின்றத நான் வீடியோ கடைசியில சொல்றேன். ஸோ பொதுவா வந்து வாஸ்துப்படி நம்ம வந்து பூஜை அறை அமைக்கிறது ரொம்பவே நல்லது. புதுசா நீங்க வீடு கட்டுறீங்க, இல்ல ரெண்டல் ஹவுஸ்க்கு போறீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து பார்த்து செக் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்பவும் முக்கியம். ஸோ நான் வந்து அத வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். ஏன்னா பூஜை அறை நம்ம வந்து எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஹால் இருந்தா போதும் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ இந்த வீடு வந்து எனக்கு வந்து எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. என்னன்னா எனக்கு பூஜை அறை மட்டும் எனக்கு அமையல எந்த இடத்துலயும். ஸோ அவங்களே ஹவுஸ் ஓனரே வந்து ஒரு இடத்துல வந்து செட் பண்ணி ரூம் மாரி இருந்தது. அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசான மூலை. ஸோ ஈசான மூலையில பொதுவா வந்து பூஜை அறை வைக்கலாம் அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. பெரியவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கேன். பட் இருந்தாலும் அது சிலருக்கு வந்து செட் ஆகும், சிலருக்கு செட் ஆகாது அப்படின்றது என் விஷயத்துல நடந்துருச்சு. ஸோ எனக்கு அந்த மாதிரி தோணுது. பட்டு அது எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த மாரி தோன்றதுனால தான் நான் சொல்றேன். ஒரு சிலருக்கு ரொம்பவே நல்லா செட் ஆயிருக்கலாம். அதுவும் வந்து நல்ல விஷயம் தான். ஈசான மூலையில பூஜை அறை இருக்கலாம் அப்படின்னு வாஸ்துப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து உள்ள வழிபடுற முறையும் வந்து அது வாஸ்துப்படி இருக்கணும். அது எந்த மாரி முறையில இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பூஜை அறைக்காக ஒரு பொருள் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஆன்லைன்ல. ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம தீக்குச்சியெல்லாம் வச்சு நம்ம விளக்கு ஏத்தும் பொழுது, ஒண்ணு நம்ம ட்ரெஸ்ல பட்டுடும், இல்ல கையில சுட்டுடும். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த தீக்குச்சிலாம் கீழலாம் போடுற மாரி இருக்கும். குழந்தைங்க இருக்கிற வீட்ல கொஞ்சம் சேஃப்டியும் இருக்காது இல்லையா? குழந்தைங்க மெரிச்சிருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மருந்து கீழ விழுந்துட்டா. ஸோ அதுக்கு இந்த லைட்டர் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்னொரு லைட்டர் ஒண்ணு வாங்கியிருந்தேன். பட் அது வந்து ஸ்பார்க்கிள் மாரி எரிய ஆரம்பிச்சுது. அது வந்து நம்ம விளக்கேத்தலாம் ரொம்ப நேரம் வந்து வச்சுட்டே இருக்க மாரி இருக்கு திரியில. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ரொம்ப சேஃப்டியாவும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோலயே நான் இடையில வந்து உங்களுக்கு கிளிப்பிங் போடுறேன். ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து விளக்குல ஏத்துறோம் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப சூப்பரா ஒரு செகண்ட்லயே வந்து அழகா வந்து எரிய ஆரம்பிச்சிருது. அந்த திரிய வந்து நம்ம பத்த வைக்கும்போது. ஆல்ரெடி வந்து விளக்கு 2 விளக்கு ஏத்தியாச்சு. ஸோ வீடியோக்காக நான் ஒரு விளக்கு ஏத்தி காமிச்சேன். எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பொதுவா வந்து பூஜை அறை வந்து கிழக்கு பார்த்து தான் நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா வடக்க பார்த்து வழிபடலாம் அப்படின்னுவாங்க. இது எனக்கு வந்து என்னன்னா, ஈசான்ய மூலையில மேற்க பார்த்து வழிபடுற மாதிரி இருந்தது. அதாவது நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து படம்லாம் சுவாமி படம்லாம் மேற்க பார்த்து வச்சுட்டு, நம்ம வந்து கிழக்க பார்த்து நின்னுட்டு நம்ம வழிபடுற மாரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே வைக்கலாமே! அதாவது 3வது ஆப்ஷன், 3 ஆப்ஷனா தான் வந்து இத செலக்ட் பண்ணுவாங்க. மேற்க வாசப்படி வச்சு நம்ம வந்து வழிபடுறது வேற வழி இல்ல அப்படின்றதுனால. ஸோ அது மாரி நான் வச்சு வழிபட்டுட்டு வந்தேன். அதுவும் இல்லாத செல்ஃப்லாம் இல்லாம கீழ வந்து வச்சிருந்தேன். ஆல்ரெடி வந்து நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஷார்ட்ஸ்லயும் போட்டிருப்பேன். லென்த் வீடியோலயும் போட்டிருப்பேன். ஸோ பூஜை அறை வீடியோ பத்தி. நீங்க வேணுன்றவங்க அத செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னு. இப்போ வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளைவுட்லாம் வச்சு அழகா வந்து வடக்க பார்த்து வழிபடுற மாரி வந்து வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பொழுதுமே ஒரு விஷயம் சொல்றேங்க. கிழக்க பார்த்து வழிபடுங்க. இல்லன்னா வந்து வடக்க பார்த்து சுவாமி படங்கள் வைத்து வழிபடுங்க. இப்ப என்னுடைய பூஜை அறையில ஒரு பிளைவுட் வச்சு மஞ்சள் பூசி கோலம்லாம் போட்டு அழகா வடக்க பார்த்து உள்ள போய் வடக்க பார்த்து நம்ம வந்து பூஜை அறைய ரெடி பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்கேன். அது ஏன் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி அது சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு தெரியல. என் பொண்ணுக்கு வந்து அதாவது நாங்க ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, லைட்டா ஸ்லிப் ஆயி கீழ விழுந்தா. விழுந்த உடனே வந்து கால் எலும்பு வந்து உடைஞ்சிருச்சு 2 எலும்புமே. ஸோ அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. ஸோ பூஜை அறை வந்து சரியா நம்ம வந்து வைத்து வழிபடலையா அப்படின்ற ஒரு காரணம், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து பூஜை அறை அப்படின்றது நம்ம வீட்ல முக்கியத்துவம் குடுக்கணும். கண்டிப்பா வந்து நம்ம வாஸ்துப்படி அந்த பூஜை அறைய வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது. இப்ப நான் வடக்க பார்த்து வச்சு உள்ள போய் வழிபடுறேன். நீங்க சப்போஸ் மேற்க பார்த்து தான் உங்களுக்கு பூஜை அறை இருக்கு அப்படின்னா, நீங்க அதுக்கேத்த மாரி உள்ள போய் வடக்க பார்த்தோ, இல்ல கிழக்க பார்த்தோ வழிபடுற மாரி சுவாமி படங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பூஜை அறையில எப்பொழுதுமே தெய்வ கடாட்சமா இருக்கணும். ஒரு ஸ்லோகம் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நான் இந்த ஒரு ஸ்லோகம் வாங்கியிருக்கேன். அத நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன்.